لله رب العالمين، صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فيقول الله تبارك وتعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين. அன்புக்குரிய சகோதரர்களே, வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை அன்றி அவனுக்கு வழிபட்டு நடக்குமாறு எனக்கும் உங்களுக்கும் அன்புக்குரிய சகோதரர்களே, மனிதனை மனிதர்களோடு சேர்ந்து வாழக்கூடிய மறைவாக படைத்திருக்கிறார். மனிதர்களால் தனிமையில் வாழ முடியாது. அவர்களுக்கு குடும்பம், மனிதனுக்கு குடும்பம் தேவை, உறவினர்கள் தேவை, அவனுக்கு நண்பர்கள் தேவை. இப்படி மனிதர்களுடன் சேர்ந்து வாழ்கிற தேவையை நாம் வாழ்வதற்கு நல்ல இடங்களை தேடுகிறோம். ஒரு வீட்டை அமைப்பதாக இருந்தால் அங்கே யார் இருக்கிறார்கள், பக்கத்தில் யார் இருக்கிறார்கள், அந்த இடம் எப்படியானது, சுத்தமானதா அசுத்தமானதா எல்லாம் பார்த்துதான் நாம் ஒரு இடத்தை தெரிவிக்கிறோம். நாம் வியாபாரம் செய்வதற்கு, தொழில் செய்வதற்கு நம்முடைய ஒரு காரியாலயத்தை அமைப்பதாக இருந்தாலும் இந்த இடத்தில் பக்கத்தில் உள்ளவர்களை பார்க்கிறோம். பாதுகாப்பை பார்க்கிறோம். அந்த இடத்திலே நாம் இருப்பதில் நமக்கு பாதுகாப்பு இருக்கிறதா இல்லையா என்பதை பார்த்துதான் இந்த இடத்தில் கொஞ்ச நேரத்துக்கு தற்காலிகமாக நம்முடைய வாகனத்தை நிறுத்துவதாக இருந்தாலும் அங்கேயும் பாதுகாப்பு இருக்கிறதா, இடம் எப்படியானது என்பதை நாம் பார்த்துதான் அந்த இடத்தை நாம் நாம் வாழ்கிறவருக்கு கட்டக்கூடிய வீடுகளை விட வேண்டும். தொழில் செய்வதற்கு நாம் தெரிவு செய்கிற காரியாலயங்களை விட, நம்முடைய வாகனங்களை விடவும், சொத்துக்களை விடவும் மிக பெருமதி வாய்ந்த ஒன்று நமக்கு இருக்கிறது. அதுதான் நம்முடைய நம்முடைய உடல், நம்முடைய உயிர். நமக்கு நாம் நம்முடைய வீடுகளை விடவும், சொத்து செல்வங்களை விடவும் பெருமதியானவர்கள். ஒரு மனிதன் தன்னை அசுத்தத்திலே வைத்துக் கொண்டு, அசுத்தமான இடத்திலே வைத்துக் கொண்டு, அசுத்தமான மனிதர்களிலே வைத்துக் கொண்டு, சுத்தமான இடத்தில், பாதுகாப்பான இடத்தில் தன்னுடைய வீட்டை அமைத்துக் கொள்வதனால் அவன் உயர்ந்து விடுவதில்லை, அவனுக்கு மதிப்பு உண்டாகிறது. தன்னை கெட்டவர்களுடன் வைத்துக் கொண்டு நல்லவர்கள், படித்தவர்கள் இருக்கிற இடத்திலே தன்னுடைய தொழிலகத்தை அமைத்துக் கொள்வதனால் தன்னுடைய மதிப்பு அதிகரித்து விடுவதில்லை, கண்ணியம், கௌரவம் கூடிவிடுவதில்லை. நம்முடைய வியாபாரத்துக்கும், நம்முடைய வாழ்வுக்கும், வாகனத்துக்கும், சொத்துக்களுக்கும் தெரிவு செய்கிற இடங்களை விடவும் சுத்தமான, நல்ல, பாதுகாப்பான இடங்களை நமக்கு, நம்முடைய உடலுக்கு, நம்முடைய உயிருக்கு நாம் தெரிவு செய்ய வேண்டும். நாம் யாருடன் இருக்கிறோம், யாருடன் பழகுகிறோம், யாருடன் சேர்ந்து இருக்கிறோம் என்பது வாழ்க்கையில் மிக முக்கியமானது. لا تصحب الكسلان في حالاته تنصالح بفساد آخر يقصد. சோம்பேறிகளுடன் எப்பொழுதும் சேர்ந்திருக்க வேண்டாம். தொழிலில் சோம்பேறிகளுடன் இருக்க வேண்டாம். இபாதத்துகளில்
தீனுடைய விடயங்களில் மார்க்க விடயங்களில் சோம்பேறிகளுடன் சேர்ந்திருக்க வேண்டாம். நண்பர்கள் சோம்பேறிகளுடன் நண்பர்களாக இருக்க வேண்டாம். பயணங்களில் சேர்ந்து வரக்கூடியவர்கள் சோம்பேறிகளாக இருந்தால் அவர்களுடன் சேர்ந்து எத்தனையோ நல்ல தகமையுள்ள மனிதர்கள் சேர்ந்திருக்கிறவர்கள் தகமை இல்லாதவர்களாக கெட்டவர்களாக இருக்கிற காரணத்தினால் அவர்களுடைய தகமைகள் எல்லாம் இழந்து போய்விடுகின்றன. அவர்களும் சேர்ந்து கெட்டவர்களாகி விடுகிறார்கள், தகுதியற்றவர்களாகி விடுகிறார்கள். அகுவல் வலி சரியாகும். மடையர்கள் முட்டாள்தனமானவர்கள். அவர்களுக்கு இருக்கிற நோய் இடகாத்திரமான மனிதர்களுடன் வேகமாக தொற்றிக்கொள்ளும். நெருப்பு தங்கு நெருப்பு தணலை கொண்டு போய் சாம்பலில் வைத்து விடும் பொழுது இந்த சாம்பலும் சேர்ந்து பற்ற ஆரம்பிக்கிறது, நெருப்பு பற்ற ஆரம்பிக்கிறது. இதுபோலதான் மனிதனுக்கும் இருக்கிற தொடர்பு. ஒருவருடன் சேர்ந்து இருக்கும் பொழுது அவனும் அந்த பழக்கங்களை தன்னிடத்திலே உள்வாங்கிக் கொள்கிறான். அன்பான சகோதரர்களே, ரமலானுடைய மாதம் நிறைய நல்ல மனிதர்களுடன் சேர்ந்து இருக்கிறோம். சாலையான மனிதர்கள், விவாதா செய்யக்கூடிய மனிதர்கள், இரவில் சொல்லக்கூடிய மனிதர்கள், கொடையாளிகள் என்று பல நல்ல மனிதர்களுடன் சேர்ந்திருந்தோம். நமக்குள் நம்மை அறியாமலேயே பல நல்ல தன்மைகள் விவாதங்கள் வந்திருக்கின்றன. அவற்றை வாழ்நாள் 100 நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நம்முடன் இருப்பதற்கு நாம் முடிவு செய்கிற நண்பர்கள் மிகச் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் நமக்கு நன்மையை தூண்டுகிறவர்கள் இவர்கள் தான் நம்முடைய நண்பர்களாக, நம்முடைய சகவாசத்திலே இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பாவங்களுக்கு ஊக்கம் கொடுப்பவர்கள், பாவங்களை காட்டி தருபவர்கள், பாவங்களுக்கு நம்மை அழைக்கிறவர்கள் ஒரு பொழுதும் நம்முடைய நண்பர்களாக நாம் செய்து விடுகிறார்கள். நாம் தெரிவு செய்கிற நண்பர்கள் எப்பொழுதும் ஆகிரத்தின் பக்கம் நமக்கு ஆசை காட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சிலர் எப்பொழுதுமே உலகத்தையும் உலக வருமானங்களையுமே பேசிக் கொண்டிருக்கிறார். அவர்களுடைய நாவுகளில் எப்பொழுதும் வீடுகளை பற்றியும் பிராணிகளை பற்றியும் நான் பேசி இருக்கும். சிலர் எப்பொழுதும் வாகனங்களை பற்றியே பேசிக் கொண்டிருப்பார்கள். நம்மை பொறுத்தவரையில் நாம் இந்த உலகத்திலேதான் வாழுகிறோம், நல்ல வாகனங்களில் ஓடுவோம், சம்பாதிப்போம், செலவழிப்போம், எல்லாமே செய்வோம். மாற்றம் தடை செய்யவில்லை. ஆனால் அவற்றை நமக்கு தெளிவுபடுத்தி காட்டக்கூடியவர்கள், அவற்றை ஆசையை உண்டாக்குறவர்களுடன் நாம் சேர்ந்திருக்க மாட்டோம். நாம் சேர்ந்திருக்கிறவர்கள் எப்பொழுதும் நமக்கு ஆசிரத்தை நினைவுபடுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மறுமையையும் மௌத்தையும் நம்முடைய நிரந்தரமான வாழ்க்கையையும் ஞாபகம் ஊட்டக்கூடியவர்கள் இவர்கள் தான் நாம் சேர்ந்திருக்கிற நண்பர்களாக இருக்கிறோம். இல்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், கைச்சடப்பட வேண்டி வரும். நாம் இழந்துவிட்ட எத்தனையோ நஷ்டங்கள் இருக்கின்றன. நாம் சில வியாபாரங்களை செய்து நஷ்டமடைந்திருப்போம், தொழிலில் நஷ்டமடைந்திருப்போம், காணிகளை வாங்கி வீடுகளை வாங்கி நஷ்டப்பட்டிருப்போம். அந்த நஷ்டங்களை எல்லாம் நாம் சொல்லும் பொழுது எப்படி சொல்லுவோம்? நாம் சொல்லுவோம், அந்த காணியை வாங்கியதற்கு வாங்காமல் இருந்திருக்கலாம், அந்த வீட்டை வாங்காமல் இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும், இருந்த பணத்தை டாலர்களை விற்காமல் இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். இப்படித்தான் நாம் வாழ்க்கையில் நாம் சந்தித்த கஷ்டங்களை பற்றி நஷ்டங்களை பற்றி கவலைப்படுகிறோம். கியாமத்துடைய நாளில் பல வகையான நஷ்டங்களுக்கு உள்ளான மனிதர்கள் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை அல்லாஹ் காரணம் சொல்கிறார். சொல்லுவார்கள், யா வைலதா லைதனி
லம் அத்தஹித் ஃபுலானன் ஹலீலா. அவர்கள் சொல்வார்கள், எனக்கு ஏற்பட்ட நஷ்டமே, நான் உலகத்தில் இந்த மனிதனை நண்பனாக எடுத்திருக்காமல் இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். அவன் எத்தனையோ பாவங்களால் நஷ்டப்பட்டவன், எத்தனையோ மாறுபாடுகளால் அவன் நஷ்டப்பட்டவன். அதை சொல்ல மாட்டான், நான் இது செய்தேன் என்று அவன் செய்த தவறுகளை சொல்லாமல் அவன் செய்த தவறுகளுக்கெல்லாம் காரணமாக இருந்த அந்த விடயத்தை அங்கே சொல்லுவான். அவனை நண்பனாக இருக்க போயினால் இவ்வளவு பேரும் நஷ்டப்பட்டது, அவனை நண்பனாக இருக்காமல் இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே என்று சொல்லி அவன் கைசெய்து காலப்பட்ட கைசேதத்தை யாருக்கும் ஏற்படுத்தக்கூடாது. நண்பான சோழர்களே, தெரிவு செய்கிறவர்கள், கூட இருப்பதற்கு தெரிவு செய்கிறவர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள், உயர்ந்த சிபாத்துள்ளவர்களாக, உயர்ந்த பண்புள்ளவர்களாக இருப்பார்கள். நாம் வாழ்க்கையில் தவறு செய்கிறவர்கள் தான். ஆனால் தவறு செய்கிறவர்களை ஒரு நாளும் நாம் நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது. நாம் சொல்கிறார், நாம் சாதிகளுடைய கூட்டத்தில் உள்ள ஒரு சாலியான மனிதன் என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனாலும் நான் சாதிகளை விரும்புகிறேன். நான் விரும்புகிற காரணத்தினால் இந்த பொழுது ஆசிரத்தில் அவர்களுடைய அவர்களுடைய நினைக்கலாம். அதனால் நான் அவர்களை விரும்புகிறேன். ஆவங்களை தன்னுடைய வியாபாரங்களாக ஆவத்திலேயே வாழ்கிறவர்கள் அவர்களை நான் விரும்புகிறேன். வியாபார பொருட்கள் என்று பார்த்தால் அவர்களுடைய பொருளை தான் நானும் வைத்திருக்கிறேன். பாவம் தான் இருக்கிறது. பாவம் இருக்கிறது என்பதற்கு காரணத்தினால் நான் பாவிகளை நேசிக்கிறேன், பாவிகளை வெறுக்கிறேன். ஒவ்வொரு முக்கினுடைய நிலைப்பாடும் இப்படித்தான். நாம் தவறு செய்கிறோம், அதற்காக நாம் தவறு செய்கிறவருடன் சேர்ந்து இருக்க மாட்டோம். தவறுகளை நாங்கள் வெறுப்போம், தவறு செய்கிறவர்களை வெறுப்போம். ஏழைகளுடன் எப்பொழுதும் சேர்ந்து இருக்க வேண்டும். இப்பொழுதும் நம்முடைய தரத்தில் இருக்கிறவர்களுடன் மட்டும்தான் நாம் பழகுவோம். பணத்தை பார்த்துதான் நாம் பழகுவோம் என்றால் நாம் அறிவாளிகள் அல்ல. பணம் என்பது யாருடைய கையிலும் நிரந்தரமாக தங்கி இருப்பதில்லை. பணத்தை பார்த்து திருமணங்கள் நிச்சயிக்கப்படுவதில்லை. காரணம் சொல்கிறார்கள், பணம் என்பது ஆடையில் ஒருவரிடத்தில் இருக்கும் ஆடையில் இன்னொரு மனிதனுக்கு மாறிவிடும். அறிவாளிகள் புத்தி உள்ளவர்கள் எப்பொழுதும் பணத்தை வைத்து பெருமை அளிக்க மாட்டார்கள். ஏனென்றால் என்னிடத்தில் இருக்கிற பணம் எப்பொழுதும் என்னிடத்திலே இருக்கும் என்று யாருக்கும் சொல்ல முடியாது. பணம் மாறிக்கொண்டே பல தசாப்தங்களாக தொடர்ச்சியாக எந்த ஊரிலும் நிரந்தரமாக ஒரு குடும்பம் செல்வந்தர்களாகவே இருந்துவிட்டார்கள் என்பதை நாம் சொல்ல முடியாது. மாற்றி 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 செல்வத்தை பலருடைய கையில் கொடுத்து உலகத்துடைய ஒரு சுண்ணா. பணத்தை வைத்து பணத்தை பார்த்து பழகுகிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது. இப்பொழுதும் நாம் ஏழைகள் சாதாரண மக்கள் சேர்ந்து இருக்க வேண்டும். ஆயிஷா அஹிப்பில் மசாகீன வகர்ரிஹி فإن الله يقربك يوم القيامة. ஆயிஷா, எப்பொழுதும் ஏழைகளை நீங்கள் விரும்புங்கள், ஏழைகளை உங்களுக்கு நெருக்கமாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் தஆலா உங்களையும் அனைத்து நெருக்கமாக கியாமத்துடைய நாளில் நீங்கள் என்னை தேடுவதாக இருந்தால் பலகீனர்களில் தேடுங்கள், அவர்களுடன் நான் இருப்பேன் என்று சொன்னார். எப்பொழுதும்
சாதாரண மக்கள் இருப்பார். அவர்களுடன் சேர்ந்து கஷ்டப்பட்டவர்கள், அவர்களுடைய உள்ளங்கள் எப்பொழுதும் அல்லாஹ்வின் பக்கம் ஏங்கிக் கொண்டிருக்கும். அந்த மனிதர்களுடன் நாம் எப்பொழுதும் சேர்ந்திருக்க வேண்டும். அந்த அவர்களுடைய சகவாசத்தினால் நமக்குள்ளே பல நலவுகளை உண்டாக்கியுள்ளார். ரமலானுடைய மாதம் வந்தது. ரமலானுடைய மாதத்தில் நாம் ஏழை செல்வந்தர்கள் என்ற வித்தியாசம் இல்லாமல் மசூதிகளில் வந்து அழகாக கொள்கைகளில் நீண்ட நேரங்கள் பங்கெடுத்து பல விடயங்களில் நாங்கள் நம்முடைய குடும்பத்தை விட்டு விலகி மக்களுடன் ஊர் மக்களுடன் நாம் சேர்ந்து இருந்தோம். இந்த எத்தனையோ நல்ல மனிதர்கள் இருந்திருப்பார்கள். முல்லையில் என்றும் தராவீஹ் என்றும் எத்தனையோ கொள்கைகளில் எல்லாம் நாம் பங்கெடுத்தோம். தெரியாமலேயே அவர்கள் எவ்வளவு நல்ல மனிதர்கள் இருந்திருப்பார்கள். இந்த தர்பியாவை நாம் பெற்றிருக்கிறோம். நாம் எப்பொழுதும் அதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய தொடர்புகள் எப்பொழுதும் மஸ்ஜிதுடன் மிக நெருக்கமானதாக இருக்க வேண்டும். மஸ்ஜித் உடையவர்கள், மஸ்ஜிதில் அதிகமான நேரங்களை செலவழிக்கக்கூடியவர்கள் நல்ல மனிதர்களுக்கு தான் அல்லாஹ் தஆலா மஸ்ஜிதில் இடம் கொடுக்கிறார். மஸ்ஜிதுடையவர்கள், மஸ்ஜிதுடனும் மஸ்ஜித் உடையவர்களுடனும் எப்பொழுதும் நம்முடைய உறவு மிக பலமானதாக இருக்க வேண்டும். நம்முடைய பாதுகாப்பு இஸ்லாமிய காலத்தில் நம்முடைய பாதுகாப்பு அதிலேதான் இருக்கு. நாம் நம்முடைய ரோட்டை விட்டுவிட்டோம், இப்பொழுது மஸ்ஜிதுக்கு பெரிதாக போவதில்லை என்பதை நம்ம யாருக்கும் வரக்கூடாது. அன்பான சகோதரர்களே, ரமலானுடைய கடைசி பகுதியிலே நாம் இருக்கிறோம். முதல் 10, 2ஆம் 10, 3ஆம் 10 என்றெல்லாம் சொன்னார்கள். இப்பொழுது 3ஆம் 10 முடிக்கிற நிலையை நாங்கள் வந்து அடைந்திருக்கிறோம். இங்கே இருக்கிற நம்மில் சிலருடைய வாழ்க்கையின் கடைசி 10ஆக இருக்கிறோம். நாம் நேற்று சொல்ல அல்லது வரக்கூடிய இரவு சொல்ல இருக்கிற தராவீஹ் நம்முடைய வாழ்க்கையின் கடைசி தராவீஹாக, கடைசி கியாமுல்லாஹ் ஹதீஸில் வந்திருக்கிறது. மிக பெரும் நஷ்டவாதி ஒருவன், மனிதன் மிகப்பெரிய நஷ்டவாதியாகிவிட்டார். அவனிடத்தில் ரமலானுடைய மாதம் ரமலானுடைய மாதம் முடிந்து போனது, அவனுக்கு இன்னும் மன்னிப்பு கிடைக்கவில்லை. இவன் மிகப்பெரும் நஷ்டவாதி என்று சொன்னான். நஷ்டத்திலிருந்து நம் அனைவரையும் பாதுகாக்கமான அல்லாஹ்வுடைய மக்ஃபிரா பாவ மன்னிப்பு கிடைக்காமல் ரமலானுடைய மாதம் முடிகிறது என்றால் நாம் தான் அந்த மனிதனுக்கு நம்மை தான் சொல்லி இருக்கிறார்கள். நமக்கு பாவ மன்னிப்பு கிடைத்திருக்குமா? இது நாள் வரைக்கும் இந்த 29 நாட்கள் பாவ மன்னிப்பு கிடைத்திருக்கும் என்று நம்புகிற அளவுக்கு ஏதாவது நாம் செய்தோமா? ஒரு மணி நேரம் எடுத்து அல்லாஹ்விடத்திலே அல்லது மன்னிப்பு கேட்டிருக்கிறோமா? ஏதாவது செய்திருந்தால் நமக்கு எதிர்பார்க்கலாம். நான் அன்று செய்த அமலினால் அல்லாஹ் தஆலா எனக்கு மன்னிப்பை தந்திருப்பான் என்று எதிர்பார்க்கலாம். அப்படி நாம் யோசித்து பார்த்தால் நாம் ஏதாவது செய்திருக்கிறோமா? சகோதரர்களே, நாம் இதுவரைக்கும் அப்படிப்பட்ட ஒன்றுமே செய்யவில்லை. ஆனால் இருக்கிற இந்த கொஞ்ச நேரம் நமக்கு அல்லாஹ்விடத்திலே அழுது எஞ்சி அவருடைய மன்னிப்பை நாம் பெற்றுக் கொள்ளாமல் ஈதை பெருநாளை நாம் கொண்டாடக்கூடாது. இல்லை என்றால் நாம் அல்லாஹ்வுக்கு முன்னால் அழுகிறவர்கள் யாரிடத்திலும் உலகத்தில் அழ வேண்டிய தேவை வரமாட்டார்கள். அல்லாஹ்விடத்திலே செஞ்சுகிறவர்கள் நம்முடைய தேவைகளுக்காக அவர்களுக்காக யாரிடத்திலும் செய்ய வேண்டிய நிலை வரமாட்டார்கள். இந்த கடைசி நேரம் அல்லாஹ் தஆலா மன்னிப்புகளை அள்ளி அள்ளி கொடுக்கிற நேரம், நம்முடைய உடலில் இருந்து மன்னிப்பை கட்டாயமாக்குகிற, மன்னிப்பை வாங்கி தருகிற எதிர்பார்ப்புகள், துஆக்கள், அல்லாஹ்விடத்திலே செஞ்சக்கூடிய அந்த நிலை நம்முடைய உடல்களிலிருந்து வெளிப்பட வேண்டும்.
மனிதனில் அவர் திரும்பக்கூடிய ஒரு தோற்றத்தை புகழ்ந்து பேசியிருக்கிறார். ஒரு மனிதனுடைய கட்டத்தை எல்லாம் விரும்புகிறான், நேசிக்கிறார், அதை புகழ்ந்து பேசியிருக்கிறார். அதுதான் ஒரு மனிதன் அழுகிறான், அவனுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்து முகத்தில் வடிந்து செல்கிறது. இந்த தோற்றத்தில் மனிதனை பார்ப்பதை விரும்புகிறான். அவர்கள் அல்லாஹ்வின் பாதையை போருக்கு செய்வதற்காக வந்தவர்கள். அவர்களுக்கு செல்வதற்கு எந்த வாகனங்களுடைய ஏற்பாடு இருக்கவில்லை, வசதி இல்லை. திரும்பி செல்லுங்கள் என்று சொல்லப்பட்டது. கண்ணீர் வடிய வடிய முகங்களில் கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிற நிலையில் அவர்கள் திரும்பி சென்றார்கள் என்று அவர்களுடைய அந்த கட்டத்தை எல்லாம் காலா புகழ்ந்து பேசியிருக்கிறார். இந்த நிலையில் மனிதனை பார்ப்பதை அல்லாஹ் விரும்புகிறார். நஜாஷி மன்னருக்கு முன்னால், அவருடைய அவையிலே இருந்த நசாராக்களுக்கு முன்னால் ஓடினார்கள். அதை கேட்டுக் கொண்டிருந்தவர்கள் அவர்களுடைய கண்ணிலிருந்து கண்ணீர் வழி ஆரம்பிக்கிறது. கண்ணீர் அப்படியே முகத்தில் கொட்டிக் கொண்டு வலிந்து செல்கிறது. குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கினார். تفيض من الدمع حزنا ألا تفيض من الدمع حزنا ترى أعينهم تفيض من الدمع. குர்ஆன் அவர்கள் மீது ஓதி காட்டப்பட்டால் நபியே அவருடைய கண்களை நீங்கள் பார்த்தீர்கள். அந்த கண்கள் இருந்த தண்ணீர் வடி. சமூகத்திலே தண்ணீர் வடிப்பது என்பது அல்லாஹ்விடத்தில் மிக விருப்பத்துக்குரிய ஒரு அமல். ஏழு சாராருக்கு அல்லாஹ் தஆலா கியாமத்துடைய நாளில் தன்னுடைய அரசுடைய நிழலில் நிலம் கொடுப்பான் என்ற ஹதீஸ் வந்தது. அந்த 7 அமல்களும் வாழ்க்கையில் இலகுவாக செய்ய முடியுமானவைகள் அல்ல. சில அமல்கள் அதை செய்வதற்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் சந்தர்ப்பமே வரமாட்டார். அப்படிப்பட்ட சில அமல்கள், இந்த 7 அமல்களிலும் செய்வதற்கு இலகுவான, ஒவ்வொருவருக்கும் செய்ய முடியுமான ஒரு அமல் இருக்கிறது. அந்த 7 அமல்களிலும் அதுதான் இலகுவான. சொன்னார்கள், மனிதர் தனிமையில் அல்லாஹ்வை நினைக்கிறார். அல்லாஹ்வை நினைத்து 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 அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்து செல்கிறது. அல்லாஹ் தஆலா வாழ்க்கையில் ஒரு தடவையாவது இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை நமக்கு தர வேண்டும். சமூகத்திலே தனிமையில் உட்காரலாம், அல்லாஹ்வை நினைக்கலாம், அவன் நமக்கு செய்திருக்கிற அருள்களை பற்றி எல்லாம் நாம் யோசிக்கலாம். கண்ணீர் வருமா இல்லையா, அது அல்லாஹ்வுடைய தௌஃபீக். கண்ணீர் வந்தால் பெரும் பாக்கியம். சொல்கிறார்கள், உங்களுக்கு எப்பொழுதாவது கண்ணீர் வர ஆரம்பித்து விட்டால் நீங்கள் துஆ கேட்க ஆரம்பித்து விடுங்கள் என்றால் அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா அவர்களுடைய துஆக்களை மனம் உடைந்திருக்கிற நேரங்கள், கவலைகள் நிறைந்திருக்கிற நேரங்கள், துஆக்கள் நிறைய கேட்க வேண்டும். அது 5 முத்தசிரத்தை உள்ளங்கள் உடைந்து போயிருக்கிற மனிதர்களுடன் நான் இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறார். ரமதானுடைய இறுதி காலம் நமக்கு மீதமாக இருக்கக்கூடிய இந்த கொஞ்ச நேரம், இந்த நேரத்தில் நாம் இந்த காரியத்தில் அல்லாஹ்விடத்துல எப்படியாவது மன்னிப்பு பெற வேண்டும். மன்னிப்புக்குரிய எந்த காரியத்தை நான் செய்யவில்லை, ஆனாலும் நல்ல மனிதர்களோட சேர்ந்திருக்கிறேன், இவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்கும் பொழுதாவது எனக்கும் சேர்த்து நீ மன்னிப்பை கொடுத்து விடு. அல்லாஹ்விடத்துல இறைஞ்சி 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 அழுது கண்ணீர் வடித்து
நாம் மன்னிப்பை எப்படியாவது பெருநாள் தினத்துக்கு முன்னால் வந்தால் உள்ள வழிகளை வாசல்களை பார்க்கப்பட நம்முடைய ஆசைகள் எல்லாம் எப்பொழுதும் ஆற்றத்துடைய சட்டம் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு வழிபட்டதாக பணிந்ததாக இருக்கிறது. எப்படியாவது பெருநாளை எடுத்துவிடவே வேண்டும் என்பதும் நம்முடைய ஆசை அல்ல. பெருநாள் வரக்கூடாது, நம்முடைய வியாபாரங்களில் குறைபாடு வந்துவிடும் அல்லது நிறைய வியாபாரம் செய்யலாம், பெருநாள் வந்துவிடக் கூடாது என்பதும் நம்முடைய நிலைப்பாடோ ஆசையோ அல்ல. மார்க்கம் என்ன சொல்லுவோம், அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன, வஹீயுடைய நமக்கு என்ன வழிகாட்டுகிறது, அது எப்படியோ நடந்தால் நம்மை பொறுத்தவரையில் வெறும் கொண்டாட்டங்களுக்குரிய நாட்கள் அல்ல பெருநாள் தினங்கள், நமக்கு கூடி வழங்கப்படுகிற நாள். அன்பான சகோதரர்களே, வானவியலிலும் துறை பார்ப்பதிலும் சிறந்த அறிவு பெற்றவர்கள், எய்முடையவும் திக்குடையவும் அறிவு பெற்றவர்கள் அந்த பொறுப்பை ஏற்றிருக்கிறார்கள். அழகாக செய்யப்படுகிறது, தக்குவாவுடன் செய்யப்படுகிறது. யாருக்கும் பயந்து யாரை திருப்தி படுத்த வேண்டும் என்பதற்காகவும் யாருடைய அதிருப்தியையும் தவிர்க்க வேண்டும் என்பதற்காகவும் செய்யப்படுகிறது. அல்லாஹ்வை பயந்து ஹதீஸ் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதைத்தான் இங்கு செய்யப்படுகிறது. நம்முடைய நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்றால், அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதற்கு ஏற்ப நாம் திருநாளை சொன்னார். காணப்பட்டது திருநாள் கொண்டாடுங்கள் என்று சொன்னால் பிள்ளை வரை காணப்படுவதில்லை, ஹதீஸில் வந்து சிறை காணப்படவில்லை, ஹதீஸில் வந்திருக்கிறது அலைக்கும் சிறை உங்களுக்கு மறைக்கப்பட்டு விட்டால் செயல்படவில்லையாக நீங்கள் அப்படிதான் நமக்கு சட்டம் வருகிறது என்றால் நமக்கு பணிந்து நடப்பதுதான் நம்முடைய கடமையாக இருக்கிறது. சிறை கண்டதிலிருந்து அல்லது சிறை காணப்படாமல் பெருநாள் தினம் ஒரு சந்திலிருந்து சூரியன் மறைந்ததிலிருந்து ஆரம்பமாவதாக இருந்தால் அந்த நேரத்திலிருந்து சொல்வது செய்யலாம். சூத்திரை பொறுத்தவரையில் சவாலுடைய இந்த பெருநாளை பொறுத்தவரையில் இமாம் அவருடைய தொழுகையை ஆரம்பிக்கிற வரைக்கும், பெருநாள் தொழுகையை ஆரம்பிக்கிற வரைக்கும் தான் தக்பீர் வேணும். அதனுடன் தக்பீர் முடிந்து அதுவரைக்கும் நாம் வீடு சொல்வதிலும் தஹ்லீல் சொல்வதிலும் இந்த வார்த்தைகளை சிக்குகளை அதிகம் செய்வதில் நாம் ஈடுபட வேண்டும். இந்த சந்தர்ப்பங்கள் நமக்கு எப்பொழுதும் கிடைப்பதில்லை. அத்துடன் அன்பான சகோதரர்களே, என்ற சதப்பால் சர்வாக்கப்பட்ட சதப்பா இதை பற்றி பலரும் இதற்கு முன்பு ஞாபகப்படுத்தி இருக்கலாம். இறுதி நேரம் என்ற காரணத்தினால் நான் அதை ஞாபகப்படுத்திக் கொண்டேன். பெருநாள் சிறை கண்டதில் இருந்து அல்லது பெருநாள் தினம் ஏற்கனவே முடிவானதாக இருந்தால் சூரியன் மறைந்ததில் இருந்து பெருநாள் தொழுகைக்கு இடைப்பட்ட நேரத்தில் இந்த என்று சொல்வோம், இதை கொடுத்து விடுவது வாஜிபாக உள்ளது. யாருக்கு இது வாஜிபாகும் என்றால், பெருநாள் தினத்தில் தன்னுடைய செலவுகளுக்கு போதுமான அளவு ஏற்பாடு யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு மேல் நிச்சயமாக இருக்குமா என்றால் அப்படிப்பட்ட ஒவ்வொருவரும் இதை கொடுத்தாக வேண்டும். நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி நம்முடைய சூழலில் பார்க்கும் பொழுது பெரும்பாலும் 99% விடவும் அதிகமானவர்களுக்கு இது பரவாயில்லை. பல வகைகளை வைத்து எப்படியோ ஒவ்வொரு மனிதன் ஒவ்வொரு முஸ்லிமுடைய கையாலும் கொடுக்க வைக்கிறார். இருப்பவனாக மட்டும் எப்பொழுதும் இருக்கக்கூடாது, கொடுப்பவர்களாகவும் இருக்க வேண்டும், கொடுக்க வேண்டும். ஆகவேதான் இதை எல்லாம் பரவாயில்லை. ஒரு கலைக்கு சிறுவர்களோ பெரியவர்களோ ஆண்களோ பெண்களோ ஒரு கலைக்கு
இடத்தில் 2 கிலோ 400 கிராம் சுமாராக 2.5 கிலோ கொடுக்கப்பட வேண்டும். யாருக்கு கொடுக்கப்பட வேண்டும்? இந்த காசு வாங்க தகுதியானவர்கள் தான் அதற்குரியவர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படும். சில பொழுது இந்த மனிதர்கள் கொடுக்க வேண்டியவர்களாகவும் இருப்பார்கள். அதாவது தென்னாசிரத்துக்கு செலவழிப்பதற்கு அவர்களுக்கு ஏற்பாடு இருக்கிறது. தென்னாசிரத்துக்கு சாப்பாடுதான் ஏற்பாடு. மேல் நிச்சயமாக அவர்களிடத்திலே பணம் இருக்கிறது அல்லது அரிசி இருக்கிறது என்றால் அவர்கள் கொடுக்க வேண்டியவர்கள். ஒரு பக்கத்தில் அவர்கள் கட்டாயமாக கொடுக்கையாக வேண்டும். இன்னொரு பக்கத்தில் பார்க்கும் பொழுது அவர்கள் இந்த காசு வாங்க தகுதியானவர்கள் என்ற வகையில் எதிர்க்கவும் தகுதியானவர்களாக இருப்பார்கள். அவர்கள் தகுதி இருக்கிறது என்ற வகையில் அவர்களுக்கு கிடைக்கிறது என்றால் அவர்கள் அதை எடுத்துக் கொள்ளலாம். ஆனால் அவர்கள் இந்த இரவு வரும் பொழுது பெருமாளுடைய இரவு வரும் பொழுது கொடுப்பதற்கு தகுதியானவர்களாக இருந்தால் அவர்களுக்கு கவனம் செலுத்தி நான் இதை சரியாக இதை நிறைவேற்றிவிட வேண்டும். இதை உட்படுத்திக் கொடுப்பதற்கு அனுமதி அந்த இரவிலேயே கொடுக்க முடியுமாக சிறப்பானது. அதை உட்படுத்தி கொடுப்பதற்கு கூட அனுமதி இருக்கிறது. நாம் இதில் முக்கிய கவனம் செலுத்துவோம். நம்முடைய வீடுகளில் எத்தனை பேர் இருக்கிறார் என்பதெல்லாம் சரியாக நடத்திட்டு இந்த அழகாக முறையாக கொடுத்துவிட வேண்டும். இப்பொழுது நம்முடைய நோன்புகளில் நடந்த குறைபாடுகள் தவறுகள் எல்லாம் நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த விஷயத்தில் கவனம் செலுத்திக் கொள்வோம். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் புரிந்து கொள்வாரா. நம்முடைய நோக்குகளையும் நம்முடைய தியாகங்களையும் தொழுகைகளையும் நாம் செய்த நல்ல அமல்களையும் அல்லாஹ் தஆலா புரிந்து கொள்வாரா. நம்முடைய பாவங்களை மன்னிப்பாரா. நம்முடைய பெற்றோர்களை மன்னிப்பாரா.